இந்த டிஸ்க்ளைமர் பார்த்து முடிச்சதுமே தம்பி வினோத் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பர்சியூம்டு இன்னோசன்ட்னு ஆப்பிள் டிவியில் இருக்குது, உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்கும், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ட்விட்டரில் தட்டியிருந்தார். பொதுவாக இந்த மாதிரி பரிந்துரைக்கிற படங்களை உடனே நான் பார்க்க மாட்டேன். அது என்னென்னா, நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்காது மோஸ்ட்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பர்சியூம்டு இன்னோசன்ட்டை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். பொதுவாக வெப்சீரிஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய இடத்துல வந்து போர் அடிக்கும். நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த பர்சியூம்டு இன்னோசன்ட் வெப்சீரிஸ் வந்து மொத்தம் 8 எபிசோடு. இந்த 8 எபிசோடில் இன்ட்ரோவை மட்டும்தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணேன். மற்ற எதையுமே நான் ஸ்கிப் பண்ணல. ஒரு ஃப்ரேம் கூட ஓட்டி பார்க்கல. இந்த அளவுக்கு வந்து கதாபாத்திரங்களை நம்ம கண் முன்னாடி நிறுத்துறது மட்டும் கிடையாது, அவங்க பேசுகிற டைலாக்கு, அதற்கான ரியாக்ஷன்ஸு, ஒன்றும் அப்படியே நம்ம இந்த சிச்சுவேஷனில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த சிச்சுவேஷன் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரியான மேக்கிங்கை உண்மையிலே மிரட்டிட்டானுங்க. ஸோ இந்த பர்சியூம்டு இன்னோசன்ட் வெப்சீரிஸுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். பர்சியூம்டு இன்னோசன்ட் அந்த வெப்சீரிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் காதல் எந்த வரையறுக்குள்ளும் இல்லாதது, அது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. ராம் கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், எந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாது தான் காதல் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான். ஓகே. ஆனால் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கல, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு காதலிக்கலை, எனக்கு பொண்ணு கிடைக்கலனா உடனே காதல் நான் கொளுத்தம் சொல்லுவேன். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ஒன்றாலும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மறுதளிக்கப்பட்டதோ அதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்வீங்க. உதாரணத்துக்கு திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு ஒரு விஷயம் வருதுல்ல, அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வந்து தூட்டுவாங்க, அந்த விஷயங்களை வந்து பேசுவாங்க, அது எப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது, ஸோ இந்த பர்சியூம்டு இன்னோசன்ட் வெப்சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த உலகத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப பத்தினி அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. எது அப்படி ஒரு விஷயமே இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு நடக்காதனால உங்களுக்கு அது இல்லை, அதனால் நீங்கள் அப்படி இருக்கீங்க. இந்த வேற ஒரு விஷயமாகவும் சொல்லுவாங்க, இதை சான்ஸ் கிடைச்சவன் சான்ஸ் கிடைக்காதவன், அவ்வளோதான். உலகத்தில் 2 விஷயந்தான், சான்ஸ் கிடைச்சவன் சான்ஸ் கிடைக்காதவன். இப்படி தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்போ இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலோ திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு அமையலன்னு அர்த்தம். அப்படியான ஒரு ஆணையோ அப்படியான ஒரு பெண்ணையோ கணவனோ இல்லை மனைவியோ அது மாதிரி பார்க்கவே இல்லைன்றதான் இதுக்கான காரணன்றதான் இந்த பர்சியூம்டு இன்னோசன்ட் வந்து சொல்லுது. அதை பற்றி கூட நான் எழுதியிருந்தேன், அதை நான் அப்புறம் பேசுவோம். ஸோ ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டேன் இல்லையா. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரிவ்யூ மட்டும் பேசுங்கன்றதுக்காக இதை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பர்சியூம்டு இன்னோசன்ட் இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஆலிங்கல் அவர் தான் ஹீரோ. மிகப்பெரிய லாயர், 15 வருஷமாக சிக்காகோ நகரத்தில் வந்து அவர் தொடாத வழக்குகளே கிடையாது. ஆனால் என்னென்னா, ஒரு கொலை குற்றத்தில் அவர் வந்து குற்றச்சாட்டப்படுறாரு, அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுறாங்க மர்டரர் அப்படின்னு. அதுலேருந்து அவர் வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை. கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், அதனால் பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துருங்க. ஸ்பாயிலர்ஸ்னால் அப்படியே அட்டவரத்தமாக சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே. ஜாக் ஆலிங்கல் உண்மையிலே மனுஷன். ஒரு சிங்கிள் ஷாட்டு முடிவுரையை நான் பேசுகிறேன்னு சொல்லுவாப்புல. இந்த சிங்கிள் ஷாட்டு வந்து அவ்வளோ அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அடுத்தது, எந்த இடத்துல அந்த பொண்ணு மீது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, எந்த இடத்துல அந்த பொண்ணு மீது உங்களுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னு கேட்குற கேள்வி ஒரு இடம் ஒன்று வரும். அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்குது இல்லையா. அந்த தேடல் ஒருத்தவங்ககிட்டே நிவர்த்தி ஆகுதுன்னா இல்லை, அது வெவ்வேறு ஆட்கள் கிட்ட அது இருக்கும். அப்படியான ஒரு நபரை சந்திக்கும் போது நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஃபாலோ ஆகிடுவீங்கன்றது அது அழகாக சொல்லுவாப்பில். ஒன்றும் இல்லை, கேர் எடுத்துக்கோ. அந்த கேரை வந்து பார்க்கும்போது பிடிக்கும். அந்த புள்ளியில் அதில் கூட அந்த சைடில் ஒரு வக்கீல் ஒன்று இருக்கும், அந்த பொண்ணு அது வந்து நக்கல் விடும். நீ சொல்கிறதுக்கு ஒன்றா சொல்லலாம் இது மாதிரி நக்கல் விடுறதுக்கு, ஆனால் இதில் இருக்கிற உண்மை, என் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம் தாண்டிய உறவில் வந்து கணவனை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இதில் வந்து ஒரு இழையாக வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக மனைவிக்கும் அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னு ஒரு கோடி இடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து
எழுத்தாளர் ஸ்காட் டொரோ அவர் வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே அதாவது அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட கேட்குற இடங்கள்லாம் இருக்குல்ல, அன்றைக்கினும் நீ வந்து துருவி அந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ நான் கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குற இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதில் வந்து பார்பாரா சபிச்சா வந்து அந்த ஒய்ஃபை வந்து ரூத் நேக் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைமன் ஹார்கன்னு நம்ம ரஸ்டியோடைய பாஸாக ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பில் கேம்ப். அவரும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஏன்னா வந்து ஒரு ஏஜ் ஆகி இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற பொசிஷன் அவருக்கு வந்து இப்படி ஒரு கேஸு, தான் கூட வேலை செஞ்ச ஒரு நண்பன் அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்னும்போது அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் இருக்குது, அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதில் விக்டிமாக வந்து கேரோலின், அந்த கேரக்டர் வந்து ரெனேட் ரெனிசிவ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸினுடைய அட்ராக்ஷன் அவங்க தான். அப்படி ஒரு அற்புதமான முக அமைப்பு, உடம்பு. ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு அதாவது யாரை சுற்றி கதை போகுதோ அந்த கேரக்டர் வந்து நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து மால்டோ அப்படின்னு ஒரு கேரக்டர். அவர் தான் வந்து பீட்டர் சர்ஜ்கார்ட். அவர் தான் அந்த மால்டோ கேரக்டர். அதாவது ஃப்ரெண்டு தான், ஆனால் தொழில்முறை போட்டியாளனும் போது அவனை எப்படியா சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய ஒரு வக்கீலாக உண்மையிலே அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி படத்தில் எல்லாருமே, ஐ மீன் இந்த வெப்சீரிஸில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாகவே அவங்களுடைய பாட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாகவும் இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நான் ஏன் சொல்லணும்னா திரைக்கதையில் அந்த அளவுக்கு மிக அழகாக கவனத்தை செலுத்தி இந்த வெப்சீரிஸ் எடுத்திருக்காங்க. காரணம் என்னென்னா 2 பேருமே முன்னாள் வக்கீல்கள். அதாவது படத்தை வந்து இந்த வந்து கிரியேட் பண்ண டேவிட் கெல்லி அவரும் வந்து லா ஸ்டூடெண்ட்டாக இருந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணவர். இந்த கதை எழுதினார் இல்லையா ஸ்காட் துரோ, அவரும் வந்து வக்கீலாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளராக மாறினவர். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கதையை உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிவயத்தில் குமாங்குத்து குத்துற மாதிரியான திரைக்கதை படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ ஷட்டர் ஐலண்ட் உதாரணம், முடியும் போது டேய் என்னங்கடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இருக்கும். அன்யூஷுவல் சஸ்பெக்ட், டேய் 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 டே எல்லாம் ஓவராக அப்படி. ப்ரைமல் ஃபியர் அந்த படம், அது இந்த மாதிரி நீங்கள் லீகல் ட்ராமாவிலே நிறைய சொல்லிட்டு போகலாம், புரியுதுங்களா? டெவில்ஸ் அட்வொகேட்னு ஏகப்பட்ட சொல்லிட்டு போகலாம். நீங்கள் வந்து வரிசையில் அது மாதிரி நிறைய படங்களை என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் உங்களால் வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. அதுக்குண்டான விஷயங்களை ரொம்ப அழகாக திரைக்கதையில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வசனங்கள், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டா கூட சமூகத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது ட்ரைலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்த விட இதில் வந்து டயலாக்ஸ் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் வந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங்? இந்த வெப்சீரிஸுக்கு ஜாக்கி சினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 4. பார்த்தே தீர வேண்டிய, மிஸ் பண்ணவே பண்ண முடியாத, ஹைலி ரெக்கமெண்டட் லீகல் த்ரில்லர் சீரீஸ் இது. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, தேங்க் மீ லேட்டர். அந்த மாதிரி வந்து பின்னி படம் எடுத்துருக்கானுங்க. இது வந்து என்னென்னா 1987 இதே நேமில் வந்துச்சு நாவல். அதனுடைய வெப்சீரிஸ் வடிவம் தான் 2024 தான் இது வந்து ஆப்பிள் டிவியில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான். இது மாதிரியான சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தம்பி வினோத்துக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா நகரவே முடியல, மற்ற வேலைகளே செய்ய முடியல, அதுதான் பிரச்சனை. நேற்று இதே மாதிரி தான் நைட்டு ஆரம்பித்தேன், 2 எபிசோடுக்கு மேலே ஐயோ மறுநாள் தூங்கி ஆகணுமேன்ட்டு 2 எபிசோடு நிறுத்திட்டு காலையிலேருந்து அதான் பார்த்துட்ருக்கேன். எந்த வேலையுமே செய்ய முடியல. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வெப் சீரிஸு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற வெப் சீரிஸ் எதாவது இருந்தால் நிச்சயமாக பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.